மற்றும் காலை மற்றும் மாலை திகிறுகளின் சிறப்புகள். ஷரியத் அடிப்படையின் சொல்லப்படும் திகிறுகள் யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் பெரிய தடுப்புச் சுவரை விடவும் மிகவும் வலிமையான ஒரு பாதுகாப்புக் கோட்டையாகும். நிச்சயமாக காலை மற்றும் மாலை திகிறுகளில் அளவற்ற நன்மைகள், மகத்தான பயன்கள் மற்றும் அதை சொல்பவருக்கான பரக்கத்துகள் உள்ளன. அவற்றை முழுமையாக எந்த மனிதனாலும் விவரிக்க முடியாது, எந்த நாவாலும் முழுமையாகச் சொல்ல முடியாது. அவற்றில் சில அவை இதயங்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் உணவாகும். அவை இதயத்தில் அமைதி, நிம்மதி, ஓய்வு மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்குகின்றன. மற்றும் இவை இம்மை மற்றும் மறுமையின் தீமைகளிலிருந்து பாதுகாப்பான நிலை மற்றும் நலன் பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். மற்றும் இவை நன்மைகள் மற்றும் பரக்கத்துகள் திறக்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். நாளவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து மகத்தான நற்கூலிகளைப் பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். ஆயின தீமை நிகழ்வதற்கு முன்பும் நிகழ்ந்த பிறகும் அதை தடுக்க மிகப்பெரிய ஆயுதமாகும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், துஆ இறங்கி வந்த தீமைகளுக்கும் இன்னும் இறங்காத தீமைகளுக்கும் பயனளிக்கிறது. ஆகவே அல்லாஹுவின் அடியார்களே, துஆவை பற்றிக் கொள்ளுங்கள். ஆறாவையும் இவை ஒரு அடியான் சீர்திருத்தம் பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். ஏனெனில் ஒரு முஃமினின் நன்மை அவனுடைய உடல் உறுப்புகள் நன்றாக இருப்பதிலே உள்ளது. உடல் உறுப்புகளின் நன்மை இதயத்தின் நன்மையைப் பொறுத்தது. இதயத்தின் நன்மை அல்லாஹ்வின் மீது அன்பும் அவனை மகத்துவப்படுத்துவதும் முழுமையாக இருப்பதிலே உள்ளது. இவை இரண்டும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதாலும் அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதாலும் மட்டுமே கிடைக்கும்.